வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாகக்கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் பிற்பகுதியில லாபஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருவாங்க. தவிர துலாம் ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அமைப்புகள் சேர்ந்துதான் செயல்படும். ஒரு விஷயத்துல லாபத்தை கொடுக்கும், இன்னொரு விஷயத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த மாதம் முழுவதே துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் இப்படித்தான் மாறி மாறி நடக்கும். ஆனால் ராசிநாதன் காரியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் மாறி செயல்படுறதுனால இந்த மாதிரியான சங்கடங்களை சமாளித்துக் கொள்ளவும் முடியும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் அவங்களுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு வேகம் இருக்கும், சிந்தனை ஆற்றல் அதிகமாக இருக்கும், தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க, பழைய ஞாபகங்கள் அதிகமாக ஏற்படும், ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ள எப்பவுமே மூழ்கி இருப்பாங்க. சில காரியங்கள் எல்லாம் ஸ்பெகுலேட்டிங் முறையில செய்யவும் செய்யலாம். சிலருக்குள்ள இந்த ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக ஏற்படும். குறிப்பா வயது முதிர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மனசுக்குள்ள ஏதோ ஒரு வித இனம் புரியாத பயமும் பதற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமாகவே இந்த ஆன்மீக நாட்டம் ஏற்படுதல், ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுதல் போன்ற விஷயங்கள்ல செயல்பட்டு வருவாங்க. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள பங்கெடுத்து வருவீங்க. எதிர்பாராத மறைமுகமான ஆதாய அமைப்புகளை பெற்று வருவீங்க. குறிப்பா இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா எந்த அளவுக்கு வரவு இருக்கோ அந்த அளவுக்கு விரைவும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பா இந்த மாத அமைப்பின்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு சுப விரயங்கள் என்பது கூடுதலாக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம், அல்லது ரொம்ப நாட்களாக வாங்கணும்னு நினைத்த சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழலாம். கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் ஏற்படும். சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற விஷயங்கள்ல விரயங்கள், செலவுகள் அதிகமாக ஏற்படலாம். இந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாத தேவையின் அடிப்படையில் சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆகையினால வரவு செலவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வரவுகளும் இருக்கும், வரவுகளுக்கேற்ற செலவுகளும் ஈக்குவலா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்பட்டு வர்றது பொருளாதார விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான அமைப்புல இருக்கும். பெரிய அளவில் நன்மையும் இருக்காது, சங்கடமும் இருக்காது. ஒரு சீரான அமைப்புகளை பார்க்கலாம். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை அதிகம் கொடுக்கும். குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியில உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகரிக்கும். மனசளவோடு இனம் புரியாத பயம், பதற்றம் என்பது அதிகரிக்கும். ஒரு விதமான குழப்பங்கள், தடுமாற்றங்கள் என்பது இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத பதற்ற நிலை என்பது காணப்படும். காரணமே புரியாது. ஈவன் அது புரிஞ்ச விஷயமா இருந்தா கூட புரியாது. எப்பவுமே ஒரு குழப்பமாகவே இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கு மன ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பா மாதத்தின் 30 சுபவிரயங்கள் அதிகமா இருக்கும். குடும்ப தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகும். ஆனா அதை கேட்ட அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம். குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க.
குடும்ப தேவைகள் என்னென்ன அப்படின்னு தானாவே புரிஞ்சுட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. குடும்ப உறவுகளுக்கு தகுந்த விஷயங்களை செய்து கொடுக்கவும் முன் வருவாங்க. குடும்பத்தையே பொதுவாக அரவணைத்து போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். என்ன இவங்க மூலமாக ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அதிகமாக இருக்கும். இவர்களால் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய்விடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இருந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டு. உடன்பிறப்புகள் வகையில் அனுசரிப்புத்தன்மை உண்டு. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மூத்த உடன்பிறப்புகள் வகையில சில விஷயங்கள் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். ஆனா பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க, ஆனா போக போக எல்லா விஷயங்களும் சரியாயிடும். பெற்றோர்கள் வகையிலும் அப்படித்தான். சின்ன சின்ன முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பாதகமில்லாத சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் வேலை செய்யும். மாணவர்கள் சுறுசுறுப்போடு காணப்பட்டு வருவாங்க. காரிய திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. விளையாட்டு குணம் என்பது அதிகரிக்கும். பதறிய காரியம் சிதறி போகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் பதற்றத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். துலாம் ராசி மாணவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வந்தாங்கன்னா சாதகமான அமைப்புகள் இருப்பாங்க. மற்றபடி கல்வி வித்தைகள்ல ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில வழக்கமான அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் மன சங்கடங்கள் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சமாளிச்சுப்பீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். பழைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதுவாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில சங்கடங்களே இருந்தாலும் இந்த மாத அமைப்பு குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற கதை தான். கை கெட்டியது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுவா அதுவாங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். குறிப்பா இந்த வீடு நலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள இந்த மாதிரியான ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரம் இருந்துட்டு இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு வைக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது பெருசா எதுவும் எடுபடாது. ஆஹா ஒகனை நேரமும் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆயிடும். ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. வாகன ரீதியான சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மாற்றும் பிற்பகுதியில் வாகனங்கள் வகையிலோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுசரியான அமைப்புகள் ஏற்படும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே காரியவாதிகளாகத்தான் இருப்பாங்க. காரியத்துல சிறப்பு பெற்றவங்களாகவே இருப்பாங்க. தனது முழு திறனை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சும்மா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒரு விஷயம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக அமையும். இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கூட ஓரளவுக்கு தோதாக அமையும். சின்ன சின்ன சங்கடங்களே வந்தாலும் கூட எல்லாமே சமாளித்து போகக்கூடிய அமைப்புகள் தான் ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கு. ஓவராலா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்படும். ஆனா ராசிநாதன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை சமாளித்து சிறப்புகளை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.